Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு series connection of parallel resistors. Okay? So first வந்து நம்ம series connectionனா என்ன, parallel connectionனா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறோம். அப்பனா தான் இந்த क्वेश्चन நம்ம ஃபர்தரா ப்ரோசீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே? சோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நான் கொடுத்த எக்ஸாம்பிள் தான். இப்போ வந்து நம்ம ஒரு மூணு த்ரெட் எடுக்கிறோம். ஓகே? சோ A அப்படிங்கற ஒரு த்ரெட், B அப்படிங்கற ஒரு த்ரெட், C. ஓகேவா? சோ இது வந்து நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் சீரிஸ் கனெக்ஷன்ல கொடுக்கிறோம் அப்படினா எப்படி பண்ணனும்? ஃபர்ஸ்ட் இந்த த்ரெட் எடுத்துக்கிறோம் A, இதனுடைய எண்ட்லயே நம்ம அடுத்த த்ரெட்ட கனெக்ட் பண்றோம். ஓகே? சோ B, ஓகே? சோ இதனுடைய எண்ட்ல அடுத்த த்ரெட்ட கனெக்ட் பண்றோம் C. சரியா? சோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணோம்னா that is series connection. ஓகே? சோ end to end வந்து நம்ம கனெக்ட் பண்றோம். ஓகே? சோ அப்படி கனெக்ட் பண்ணோம்னா அது வந்து என்னது, சீரிஸ்ல நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படினு அர்த்தம். சரியா? சோ அண்ட் இன்னொரு நோட் பண்ணனும், இப்போ இந்த AB இவங்க ரெண்டு பேருக்கு காமன் பாயிண்ட் எது பாத்தீங்கன்னா இந்த இடம் தான். இவங்க ரெண்டு பேரும் டச் ஆகுற ஒரே இடம் வந்து இதுதான். ஓகே? சோ ஒரு காமன் பாயிண்ட்ல தான் இவங்க ரெண்டு பேரும் டச் ஆகுறாங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி இப்போ BC எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு காமன் பாயிண்ட், ஒரு மீட்டிங் பிளேஸ் அப்படினா இந்த பிளேஸ் தான். இந்த ஒரு பிளேஸ் மட்டும் தான். ஓகே? இந்த ஒரு பிளேஸ்ல தான் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்குவாங்க. சரியா? சோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணாங்கன்னா அது வந்து நம்ம சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு அப்படினு நம்ம சொல்லலாம். சரியா? ஓகே. இப்போ வந்து parallelல கனெக்ட் பண்ணனும்னா எப்படி பண்ணுவாங்க அப்படினா, சோ இதே த்ரெட் நம்ம எடுத்துக்கிறோம் A. சரியா? சோ இந்த B வந்து எப்படி கனெக்ட் பண்றோம்னா இந்த B னுடைய இந்த எண்ட் வந்து இங்கேயும் அடுத்த எண்ட் வந்து இங்கேயும் கனெக்ட் பண்ணிரும். ஓகே? சோ அப்ப இந்த A யும் B யும் மீட் பண்றது வந்து எந்த பிளேஸ்ல மீட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ்லயே மீட் பண்றாங்க, இந்த பாயிண்ட்லயே மீட் பண்றாங்க. அப்ப இங்க வந்து காமன் பாயிண்ட் என்ன ஆயிடுது, மீட்டிங் பாயிண்ட் வந்து ரெண்டு இருக்கு. ஓகே? சீரிஸ்னா ஒரு பாயிண்ட்ல தான் மீட் பண்ணாங்க, parallelனா ரெண்டு பாயிண்ட்ல மீட் பண்றாங்க. சரியா? சோ இப்போ C கனெக்ட் பண்ணா C ஐயும் திரும்ப இப்படியே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு த்ரெட்னால மிஸ் இப்படி போட்டுருக்கேன். ஓகேவா? சோ அப்ப A க்கும் C க்கும் உள்ள கான்டாக்ட் பாயிண்ட் எதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுவும் இதுவும். ஓகே? சோ அப்ப இவங்க ரெண்டு பேரும் it has the two common point. சரியா? சோ அப்பனா அது வந்து parallelல கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படினு அர்த்தம். புரியுதா? அப்ப சீரிஸ்ல கனெக்ட் பண்றதுனா என்ன, parallelல கனெக்ட் பண்றதுனா என்ன அப்படிங்கிறது தெரியுதா? ஓகே. சோ இப்போ இங்க நம்ம क्वेश्चन வருவோம். Series connection of parallel resistors. ஓகே? சோ ஃபர்ஸ்ட் parallel resistors நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இப்போ ரெசிஸ்டர் இருக்கு. இங்க பாருங்க. இது ஒரு ரெசிஸ்டர். ஓகே? சோ இன்னொரு ரெசிஸ்டர் இருக்கு. இந்த ரெண்டு ரெசிஸ்டரை எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னா parallelல கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே? சோ parallelனா அப்ப எப்படி இருக்கணும், இங்க இது ரெண்டு எனக்கு டச் பண்றது, இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றது ரெண்டு பாயிண்ட்ல இருக்கணும். ஓகே? சோ அப்ப இத எப்படி கனெக்ட் பண்ணுவோம், இதனுடைய எண்ட் வந்து இங்க கனெக்ட் பண்ணனும், இத வந்துட்டு இந்த இடத்துல கனெக்ட் பண்ணனும் இல்லையா? சோ அத அப்ப நான் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன், இதனுடைய எண்ட்லயே இதனுடைய இந்த எட்ஜ் வந்து இருக்கு. சோ இப்படி கனெக்ட் பண்ணிருக்கோம். ஓகே? நான் இத கொண்டு போய் இந்த எண்ட்லயே கனெக்ட் பண்ணிட்டேன்னா நான் எப்படி கனெக்ட் பண்றேன்னு அர்த்தம், சீரிஸ்ல கனெக்ட் பண்றேன்னு அர்த்தம். சோ அப்படி பண்ண கூடாது. ஓகே? சோ ஏன்னா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, parallel resistors கொடுத்திருக்காங்க. சோ நம்ம இப்ப இத parallelல கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே? சோ இங்க வந்து இன்னொரு செட் இருக்கு, இதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் parallel resistors இருக்காங்க. சோ அவங்க வந்துட்டு parallel கனெக்ஷனால அதை வந்துட்டு எப்படி கொடுக்கிறோம், இப்படி கொடுக்கிறோம். that means இவங்களும் parallelல கனெக்ட் ஆயிருக்காங்க. ஓகே? சோ இந்த ரெசிஸ்டர் வந்துட்டு R1 அப்படினு எடுத்துக்கிறோம், இது R2 ன்னு எடுத்துக்கலாம், இவங்க R3, இவங்க வந்துட்டு R4. ஓகே? சோ இப்போ இங்க நமக்கு parallel resistors இருக்காங்க, செட் ஆஃப் parallel resistors இருக்காங்க. ஓகே? இவங்க ரெண்டு பேரையும் நம்ம இப்போ எப்படி கனெக்ட் பண்ண போறோம்னா சீரிஸ் கனெக்ஷன்ல பண்ண போறோம். ஓகே? இவங்க ரெண்டு பேரும் எப்படி நம்ம மிங்கிள் பண்ண போறோம், சீரிஸ்ல கனெக்ட் பண்ண போறோம். ஓகே? சோ அதான் அந்த क्वेश्चन, series connection of parallel resistors. சோ parallel resistors எடுத்துக்கோம், இத நம்ம சீரிஸ்ல கனெக்ட் பண்ண போறோம். ஓகே? அப்ப சீரிஸ்ல கனெக்ட் பண்றது என்ன அர்த்தம், இவங்க ரெண்டு பேருக்குள்ள காமன் பாயிண்ட் வந்து ஒண்ணா தான் இருக்கணும். ஓகே? சோ அப்ப இத என்ன பண்ணலாம், இந்த எண்ட் அல்லது end to end connection அப்படினு சொல்லலாம். சோ இந்த எண்ட வந்து இந்த எண்டோட கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகே? சோ இப்போ நான் என்ன அர்த்தம், இது சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. நான் அல்லது இந்த செட்டை தூக்கிட்டு வந்து அப்படியே கீழே போட்டேன்னா என்ன அர்த்தம், parallelல கனெக்ட் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே? சோ இப்போ எனக்கு சீரிஸ்ல தான் கனெக்ட் பண்ணுங்கறனால இந்த எண்ட் டு எண்ட் கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே? சோ இப்போ ஒரு பேட்டரி எடுத்துக்கோம், இந்த பேட்டரியோட அந்த பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து இந்த எண்டுக்கு கனெக்ட் பண்ணிருக்கோம்.
சோ இதோட எண்ட்ல இருந்து அடுத்த செட் ஆஃப் parallel ரெசிஸ்டர்ல கனெக்ட் பண்ணிருக்கோம் அந்த எண்ட்ல இருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு கனெக்ட் பண்ணிருக்கோம் சரியா சோ இதோட மீனிங் தான் சீரிஸ் கனெக்ஷன் ஆஃப் parallel resistors ஓகேவா சோ இப்போ இத என்ன பண்ண போறோம் அப்படினா இப்போ இங்க பாருங்க R1 R2 இது ரெண்டும் நமக்கு parallel இருக்கு சோ இந்த ரெண்டுக்கும் வந்துட்டு நம்ம வந்துட்டு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா சோ ரெசிஸ்டன்ஸ் வந்து parallel கனெக்ட் பண்ணிருக்கு சோ இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல செய்யற வர்க்க நமக்கு ஒரே ஒரு ரெசிஸ்டர் பண்ணுது அப்படினா சோ அத வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படினா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படினு சொல்லுவோம் இல்லையா சோ இப்போ அந்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம் சரியா சோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ரெசிஸ்டர்ஸ் இன் parallel சர்க்யூட்னு ஒரு क्वेश्चन பார்த்திருக்கோம் நம்ம ரெசிஸ்டர்ஸ் இன் சீரிஸ் கனெக்ஷன் ஒரு क्वेश्चन பார்த்திருக்கோம் சோ ரெண்டு வீடியோக்குள்ள லிங்க் போய் மிஸ் கொடுக்கிறேன் சோ அத ஒரு தடவை பாத்தீங்கன்னா இப்போ மிஸ் சொல்றது வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும் ஓகேவா சோ நம்ம அதுல வந்துட்டு ரெசிஸ்டர்ஸ் இன் parallel கனெக்ஷன்ல எப்படி பார்த்தோம் ஒரு மூணு ரெசிஸ்டர் நம்ம எடுத்துறோம் இல்லையா இப்படி எடுத்துறோம் சோ இது வந்துட்டு R1 இது R2 இது R3 அப்படினு எடுத்துறோம் சோ இத வந்துட்டு பேட்டரியில கனெக்ட் பண்ணிருந்தோம் சோ இந்த மூணு ரெசிஸ்டருக்கும் ஈக்குவலான ஒரு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டரை வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா சோ கண்டுபிடிச்சு அதுக்கு நம்ம வந்து ஃபார்முலா டிரைவ் பண்ணி ஒரு ஃபார்முலா கொண்டு வந்திருந்தோம் என்ன அப்படினா 1/Rp is equal to 1/R1 plus 1/R2 plus 1/R3 ஓகே சோ இப்படி ஒரு ஃபார்முலா வந்து நம்ம டிரைவ் பண்ணிருந்தோம் ஓகே சோ ரெசிஸ்டர்ஸ் இன் parallel கனெக்ஷன்ல சரியா சோ இந்த மூணு பேரும் செய்யற வர்க்க ஒரு ரெசிஸ்டர் எனக்கு பண்ணுச்சுனா சோ அதை ஈக்குவல் பண்ணி நம்ம கண்டுபிடிச்ச ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா ஓகே அதே மாதிரி நம்ம ரெசிஸ்டர்ஸ் இன் சீரிஸ் கனெக்ஷன்ல இதே மாதிரி ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம் ஃபார் சீரிஸ் சோ அதை எப்படி கண்டுபிடிச்சோம்னு பாருங்க சோ இங்க ஒரு மூணு ரெசிஸ்டர் சீரிஸ் கனெக்ஷன்ல நம்ம எடுத்துறோம் ஓகேவா சோ இதெல்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சோ இங்க வந்துட்டு இது R1 இது R2 இது R3 அப்படினு எடுத்துறோம் சோ இந்த மூணு ரெசிஸ்டர் சீரிஸ்ல உள்ள இந்த மூணு ரெசிஸ்டர்ஸ்க்கு ஈக்குவலான ஒரு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் சோ அதுக்கு ஃபார்முலா என்ன Rs is equal to R1 plus R2 plus R3 சரியா so this is the formula for effective resistance in series this is the formula for effective resistance in parallel okay இப்போ எனக்கு என்ன கண்டுபிடிக்க போறோம் இந்த ரெண்டுக்கு ஈக்குவலான எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரியா சோ அப்ப என்ன பண்ணலாம் ஃபார்முலா 1/Rp is equal to மூணு ரெசிஸ்டர் இருக்குறனால 1/R1 plus 1/R2 plus 1/R3 போட்டுருக்கோம் அப்ப இந்த இடத்துல எப்படி எழுதிக்கலாம் எனக்கு ரெண்டு ரெசிஸ்டர் இருக்கு சோ இது எப்படி எழுதிக்கலாம் ஃபார்முலா என்ன 1/Rp is equal to 1/R1 plus 1/R2 சரியா சோ அதே மாதிரி இவங்க ரெண்டு பேத்துக்கும் இங்க R3 R4 இருக்கு இவங்களுக்கு ஈக்குவலான எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறோம் அல்லது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் ஓகே சோ அதை எப்படி கண்டுபிடிப்போம் சேம் ஃபார்முலா 1/Rp is equal to so 1/R3 plus 1/R4 சரியா சோ ரெண்டுமே எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குறனால இன் parallel நம்ம ரெண்டுக்கு ஏதாவது வேரியேஷன் பண்ணி காட்டணும்ல சோ இதுக்கு நான் 1/Rp போட்டுருக்கேன் இதுக்கும் 1/Rp போட்டுருக்கேன் சோ நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும் அதனால இத 1 ன்னு எடுத்துக்கறோம் இத 2 ன்னு எடுத்துக்கறோம் சரியா ஓகே சோ அப்ப இந்த ஃபார்முலால இங்க உள்ள வேல்யூஸ் நீ போட்டேனா Rp1 வேல்யூ வந்து உனக்கு கிடைச்சிரும் ஓகே சோ அதே மாதிரி R3 ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள வேல்யூவும் R4 ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணேனா Rp குள்ள வேல்யூ உனக்கு Rp2 குள்ள வேல்யூ கிடைச்சிரும் ஓகே சோ அப்ப இந்த சர்க்யூட் நமக்கு எப்படி மாறிரும் இப்படி இருந்து இதுக்கு நான் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன் அப்ப இந்த சர்க்யூட் வந்து எனக்கு எப்படி மாறுதுன்னு பாருங்க சோ ஃபார் எக்ஸாம்பிள் சோ இங்க பாருங்க இதுக்கு பதிலா எனக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிருச்சு சோ Rp1 வந்து இங்க நம்ம போட்டுடலாம் ஓகே Rp1 சோ அதே மாதிரி இதுக்கு ஈக்குவலன்ட்டான ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் சோ அத வந்து இங்க நம்ம பிளேஸ் பண்ணலாம் Rp2 ஓகே சோ இந்த சர்க்யூட் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க நம்ம இதுக்கான வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டோம் சோ இந்த சர்க்யூட் நம்ம இப்படி கொண்டு வந்துடலாம் ஓகே இப்போ பாருங்க இந்த ரெசிஸ்டர் ரெண்டு எப்படி இருக்கு எனக்கு சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு ஓகே சோ அப்ப இந்த ரெண்டு ரெசிஸ்டருக்கு ஈக்குவலான நம்ம ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிரலாமா and series connectionல இருக்கறனால இதுக்குள்ள ஃபார்முலா என்னதா வரும் நமக்கு Rs is equal to R1 plus R2 plus R3
இங்க மூணு ரெசிஸ்டர் இருக்கறனால R1 plus R2 plus R3 சரியா சோ இவங்க ரெண்டு இடத்துக்குள்ள எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறோம் சோ அப்ப என்ன பண்ணலாம் R S is equal to இங்க ரெண்டு ரெசிஸ்டர் தான் இருக்கு சோ RP1 plus RP2 சரியா சோ இதுதான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னால இந்த இடத்துல S க்கு பதிலா நம்ம என்ன போட்டுறோம் TAL ஓகே அல்லது நெட் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கலாம் அல்லது டோட்டல் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஏன்னா நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இதுக்கு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இதுக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம் திரும்ப அதை வச்சு அதுல இருந்து நம்ம சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கிறதுனால அதுக்குள்ள ஃபார்முலாவை போட்டு இதுக்கு தேவையான எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் சோ இது வந்து என்னது டோட்டல் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆர் நெட் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் சரியா சோ அப்ப நான் இந்த Sங்கற இடத்துல சீரிஸ்ங்கற இடத்துல நான் டோட்டல் அப்படி போட்டுக்கலாம் ஓகேவா சோ RP1 plus RP2 சோ இதுதான் இங்க எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஓகேவா சோ அவ்வளவுதான் இப்போ நீ இந்த சர்க்யூட்டை வந்து இதுக்கு சிம்பிளிஃபை பண்ணி நீ அழகா RP1 RP2 கண்டுபிடிச்சிட்ட சோ இது ரெண்டையும் நீ சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கான டோட்டல் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா சோ இத வந்து இன்னும் கிளியரா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இதுல வந்து வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி செஞ்சு பார்க்கலாம் சரியா சோ அப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த R1 வந்து 10 ஓம் அப்படினு எடுத்துக்கறோம் சரியா சோ R2 வந்து 10 ஓம் R3 வந்துட்டு 20 ஓம் னு எடுத்துக்கலாம் R4 வந்துட்டு 20 ஓம் அப்படினு எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓகே சோ அப்ப இதுக்கு நான் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க என்ன பண்றேன் 1/RP1 is equal to 1/R1 plus 1/R2 so this can be written as 1/RP1 is equal to 1/10 plus 1/R2 என்னது 10 ஓகே சோ இந்த டினாமினேட்டர் சேம் இருக்கு அப்ப மேல நான் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம்ல சோ இத வந்து அப்படியே போட்டுக்கறோம் 10 divided by 1 plus 1 2 ஓகே 1/RP1 is equal to 2/10 so 2 ஐ நம்ம 10 ஐ கேன்சல் பண்ணோம்னா we will get 1/5 so 1/RP1 is equal to 1/5 so RP1 is equal to 5/1 so that is nothing but 5 ohm okay so RP1 உடைய வேல்யூ என்னதாயிருச்சு நமக்கு 5 ohm ஆயிருச்சு அப்ப இந்த இடத்துல நான் என்ன போட்டுக்கறேன் 5 ohm ஓகேவா சோ அதே மாதிரி இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா so 1/RP2 is equal to 1/R3 so 1/RP2 is equal to 1/R3 க்கு பதிலா we are placing 20 plus 1/R4 is 20 okay since the denominator is same நம்ம என்ன பண்ணிடலாம் 20 அப்படியே போட்டுட்டு 1 plus 1 that is 2 சரியா சோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா உனக்கு 1/10 கிடைக்குது that is 1/RP2 is equal to 1/10 that is RP2 என்னன்னு போட்டுக்கலாம் அப்ப 10/1 so that is 10 ohm okay so RP2 என்னதாயிருது 10 ohm அப்ப இத இங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் okay அப்ப இந்த சர்க்யூட் வந்து எனக்கு இந்த சர்க்யூட்டா மாறிடுச்சு சோ இப்போ எனக்கு 5 ohms 10 ohms நமக்கு சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு இவங்களுக்கான எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன RP1 plus RP2 that is nothing but RP1 is 5 ohm plus this is 10 ohm so answer is 15 ohm so total effective resistance வந்து என்னது இருக்கு 15 ohm இருக்கு okay thank you students உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பா subscribe பண்ணுங்க and உங்க friends க்கு share பண்ணுங்க thank you